மலையாளத்துல ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன பொன்மேன் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோடைய கதைக்கு போறதுக்கு முன்னாடி படத்தோடைய ஒன்லைனர் சிம்பிளா பார்த்துடலாம். படத்தோட ஹீரோ ஒரு நகை வியாபாரி. கல்யாணத்துக்கு முன் இது என் டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டியே நகையெல்லாம் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதட்சணை பணத்தை அவர் கொடுத்த நகைக்கான பணத்தை வாங்கி பேலன்ஸ் பண்ணிக்குவாரு. சோ அப்படிதான் ஸ்டெஃபின்ற பொண்ணுக்கு நகையை முன்கூட்டியே கொடுக்குறாரு. ஆனா கல்யாணம் முடிஞ்ச கையோட வரதட்சணை பணம் இவங்க எதிர்பார்த்த அளவு வரல. ஒரு சைடு நகையோட ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட நகையை கேட்க, இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் கல்யாண பொண்ணான ஸ்டெஃபி கிட்ட வந்து ஒன்னு நகையை கொடு இல்லனா பணத்தை கொடு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அந்த நகை வந்து சேர்ந்துச்சா இல்லையா, அந்த நகையால எந்தெந்த பிரச்சனை எல்லாமே சந்திச்சாரு அப்படின்னு சொல்றதான் இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தோடைய முழு கதையும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சர்ச்சோட செவுத்துல ஒரு மத கட்சியை சேர்ந்தவங்க வேற ஒரு போஸ்டரை கிழிச்சிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோடைய அண்ணன் கட்சியோடைய போஸ்டர் தான். நம்ம ஹீரோயினி பேரு ஸ்டெஃபி, ஹீரோயினோட அண்ணன் பேரு ப்ரோனோ. ப்ரோனோவுடைய கட்சி போஸ்டரை ஒரு சில பேர் கிழிச்சதால ப்ரோனோ அவங்கள கோவப்பட்டு அந்த இடத்துல அடிச்சிடறாரு. சோ அதனால பெரிய கலவரமா மாறுது. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ப்ரோனோவுக்கு கட்சி சைட்ல இருந்து ஒரு கெட்ட பேரும் வந்துருச்சு. சோ அங்க கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா ப்ரோனோவோடைய தங்கச்சிய பொண்ணு பார்க்கறதுக்காக, அதாவது ஸ்டெப்பிய பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. பொண்ணு இவங்களுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸடும் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாத 23 சவரன் நவக போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் சொல்லிட்டாங்க. இன்னொரு சைடு நம்ம ஸ்டெஃபியோட அண்ணன் ப்ரோனோ இருக்காரு பத்தியா, அவர் அந்த கட்சி பிரச்சனையால கட்சியிலயும் பயங்கரமான கட்ட பேர் எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத உன்னுடைய தங்கச்சிக்கும் இப்ப கல்யாணம் ஆக போகுது, நீ என்னடானாக்கா எல்லாருமே பகைச்சிக்கிட்டு இருக்க, சோ இதெல்லாமே நல்லதுக்கு இல்ல, கடைசியா உனக்கு தான் ப்ராப்ளத்துல வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட தலைவரும் நம்ம அதுக்கு ப்ரோனோவும் பயங்கர தன்னம்பிக்கை, எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சோ அப்படியே அங்க கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம ப்ரோனோடைய அம்மாவும் ஸ்டெஃபியும் நம்ம ப்ரோனோவை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ப்ரோனோ தூங்கிட்டு இருக்காரு. என்னடா சாதாரணமா தூங்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு வாரத்துல தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு 23 சவரனுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோனோவுடைய அம்மா ப்ரோனோவை பார்த்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ப்ரோனோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ரோனோ இருக்கிற நம்பிக்கை எல்லாமே அவருடைய கட்சி நம்பிக்கையில மட்டும்தான். கட்சியில இருந்து எதனா ஃபண்டு கிடைக்கும், அந்த ஃபண்டு பணத்துல வச்சு நம்ம தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்கு. ஆனா அடுத்த நாள் அந்த கட்சியோட தலைவர் நம்ம ப்ரோனோக்கு பயங்கரமான ஷாக் கொடுக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னை கட்சியில இருந்து தூக்குறேன் அப்படி சொல்றாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த போஸ்டர் சண்டை ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, சோ அந்த சண்டையினால உன்னை கட்சியில இருந்து நிரந்தரமா நீக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ப்ரோனோவை கட்சியில இருந்து விலக்கிறாரு. அங்க கட் பண்ணி இப்ப நம்ம ப்ரோனோக்கு இன்னும் ஒரு வாரத்துல தங்கச்சி கல்யாணம் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு உதவி கேட்கிறாரு. அப்போ ஃப்ரெண்டு ஒரு உதவி சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு நகை கடையில வேலை செய்யறான், அவங்ககிட்ட இருந்து நகை வாங்கிக்கலாம், கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்களுக்கு வரதட்சணை பணம் வரும், அந்த பணத்தை நகைக்கு பணமா கட்டிட்டு உன் தங்கச்சிக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஐடியாவை கொடுக்குறாரு. ஐடியாவை கேட்டு பிடிச்சி போனதுக்கு அப்புறம் நகை கடைக்காரனையும் வர சொல்லிடுறாரு. அந்த நகை கடைக்காரர் வேற யாருமே இல்ல, நம்ம படத்தோடைய ஹீரோ தான். நம்ம ஹீரோ பேரு பிபி அஜேஷ். சோ எல்லாருமே பார்ல தான் சந்திக்கிறாங்க. சோ கல்யாணத்துக்கு இவ்வளவு சவரன் நகை வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் ஆர்டர் பண்ணிடுறாரு. கல்யாணம் என்னைக்கு மட்டும் சொல்லுங்க, அன்னைக்கு உங்க கையில நகை இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஸ்டெஃபியோட அண்ணங்கிட்டையும் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நகையை எடை போட்டு வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து குத்துறாரு நம்ம அஜய். சோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்குது. நம்ம ஸ்டெஃபியும் 23 சவரனோட கல்யாண கோலத்துல ரொம்ப அழகா அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வந்து மேடையில நிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஸ்டெஃபியோட அண்ணனும் அவங்க அம்மாவும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டெஃபிக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவரை சுத்தமா பிடிக்கல. அவங்க அண்ணனுடைய கட்டாயத்தால் தான் இந்த கல்யாணத்துக்கே அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸ்டெஃபிக்கும் அவருக்கும் சுத்தமா செட்டே ஆகல. எரும மாட்டுக்கு சாணி போட்ட மாதிரி இருக்கா அவன். பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஸ்டெஃபி பாத்தீங்கன்னா ஒரு கிளி போல இருக்காங்க. அண்ணன் வாக்க காப்பாத்தி ஆகணுமே அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் அவங்க அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம ஸ்டெஃபி கிட்ட இருக்கிற நகையை மட்டும்தான் அவங்க மைனூட்டா பாக்குறாங்களே வச்சு நம்ம ஸ்டெஃபி இவ்வளவு பெரிய தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட நினைக்கல. அவங்க கிட்ட இருக்கிற நகையை மட்டும்தான் நம்ம எப்படி சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோவும் நகையோடைய பணத்தை வாங்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா நம்ம ஸ்டெஃபியோட அண்ணன் நினைச்ச மாரி வரதட்சணை வரவே இல்லை. சோ 13 சவரனுக்கான வரதட்சணை பணம் மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 10 சவரனுக்கான வரதட்சணை பணம் இல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. என்னெல்லாம் நகை இல்லாதோ இல்ல பணம் இல்லாதோ நான் இந்த இடத்துல இருந்து நகர முடியாது, எனக்கு நீங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது, எனக்கு நகை வந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கட்டாயமா கேட்கிறாரு. சோ அந்த இடத்துல நம்ம ஸ்டெஃபியோட அண்ணா பயங்கரமா கோவப்பட்டு நம்ம ஹீரோவே போட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு. அது மட்டும் இல்லாத நகை இல்லாம நான் இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு சைடு பார்த்தா நம்ம மாப்பிளைக்கு, அதாவது நம்ம ஸ்டெஃபியோட ஹஸ்பண்டுக்கு இந்த நகை கடன்
கடன் வாங்கி தான் நான் இவங்களுக்கு குடுத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு தெரியக்கூடாது. இல்லன்னா மட்ட மரியாதைய நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டு, நம்ம ஸ்டெஃபியும், அவங்க அண்ணனும், அவங்க குடும்பம் எல்லாமே சேர்ந்து அவங்க கிட்ட மறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் 2 நாளுக்குள்ள எனக்கு நகையோ இல்ல பணமோ வரலனா நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாத 2 நாளைக்குள்ள வரலனா நீங்க என்கிட்ட கடன் வாங்கி தான் நகை போட்டங்க அப்படி சொல்லிட்டு உண்மைய மாப்பிள்ளைகிட்ட போயிட்டு சொல்லிடுவேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாரு. சோ கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் ரிசப்ஷனுக்காக நகை எல்லாமே போட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்து முறைக்கிறாரு. இந்த நகை எப்படியாவது நம்ம களவாண்டலாம் அப்படி சொல்லிட்டு. சோ நம்ம ஸ்டெஃபியோட வீட்டு பின்னாடியே சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்காரு. எப்படியாவது அந்த நம்பிக்கையை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே. ஆனா ஒரு சைடு நம்ம ஹீரோயினியும் பயந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தனா, என்னையா இருந்தாலும் இது திருட்டு நகை தான். சோ என்னுடைய கணவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயங்கரமா பிரச்சனை ஆயிடும். சோ இவருக்கு தெரியாத மறைக்கணும். அதே சமயத்துல இந்த நகையும் எப்படியாவது அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பயந்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டெஃபியோட ஹஸ்பண்ட் மரியாவுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. அதாவது இந்த நகை வந்து இவங்க சொந்தமா உழைச்சி வாங்கல, இது கடன் வாங்கி தான் நமக்கு போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்துச்சு. இந்த நகை எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. சோ இப்போ பாருங்க, மனைவி கிட்ட கேட்காத மாதிரியும் கண்டுக்காத மாதிரியும் இருந்துட்டு வராரு. சோ இவர் பாத்தீங்கன்னா எரா பிசினஸ் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நகை கொடுத்தா நம்ம ஹீரோ அஜய் இருக்காரு பாத்தியா, அவர் பாத்தீங்கன்னா அந்த நகையை வாங்குறதுக்காக இதுக்கப்புறம் எந்த ரிஸ்க்கும் நான் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த நகையோட ஓனரே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒழுங்கு மரியாதையா வந்து 2 நாட்கள்ல பணத்தையும் நகையும் கட்டலனா உன்ன இந்த வேலையில இருந்து தூக்கிட்டோம்டா அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டெஃபியோட அண்ணன் கிட்ட டைரக்டா போயிட்டு நகையை கொடுக்க முடியுமா முடியாதா இல்ல பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாத, நீங்க இன்னைக்கு நகையை கொடுக்கலனா நானே போயிட்டு திருடிடுவேன் அப்படி சொல்றாரு. சோ ஸ்டெஃபியோட அண்ணன் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பேசாம நம்ம குறைவான வரதட்சணை கொடுத்து தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம், தேவையில்லாத கடன் வாங்கிட்டு இவங்கிட்ட மாட்டிட்டு நம்ம இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சோ இதெல்லாமே தாண்டி நம்ம ஹீரோ அடுத்ததா ஒரு செக் வைக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பணமே இந்த நகம் எல்லாமே நான் தான் கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு நான் போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃபியோட அண்ணன் கிட்ட மிரட்டிட்டு இருக்காரு. ஸ்டெஃபியோட அண்ணனும் கையில காலெல்லாம் விழுந்து, டே அவங்க கிட்ட போய் சொல்லாத, போய் சொல்லிட்டேன்னா பிரச்சனை ஆயிடும், என் தங்கச்சியோட வாழ்க்கையே போயிடும் அப்படி சொல்றாரு. உன் தங்கச்சி நல்லா இருக்கிறதுக்கு என் வாழ்க்கை போகணுமா அப்படி சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்க, நாளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாரா பண்ணிலே போயிட்டு நடந்த உண்மை எல்லாமே சொல்லிட்டு என்னுடைய நகையை நான் வாங்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டெஃபியோட ஹஸ்பண்ட் மரியாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவன் யாரு அப்படி சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. ஸ்டெஃபியும் இவன் என்னுடைய கசின் பிரதர் தான் அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு உண்மை தெரிய வந்துருச்சு. இந்த பணம் இந்த நகை எல்லாமே இவனுக்கு தான், அந்த நகையை வாங்கறதுக்காக தான் இவன் சுத்தி சுத்தி தான் இங்க வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்துருச்சு. சோ எரா பண்ணலையும் நகையை பத்தி கேட்கும் போது நகையெல்லாம் கொடுக்க முடியாது, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாமே யோசிச்சுட்டு இருக்கணும், நகையை போட்டதுக்கு அப்புறம் நகையை வாங்கிட்டு போறதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படி சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டுட்டு இருக்க, அந்த நகையை எடுத்துட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்றாரு. சோ அந்த இடத்துல 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போது மரியா நம்ம ஹீரோவை கத்தியால குத்திடுறாரு. சோ இதுக்கப்புறம் நீ நகைன்னு என் பக்கத்துல வரவே கூடாதுரா, நீ செத்து போடா அப்படி சொல்லிட்டு அவனை கத்தியால குத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. எப்படியோ நம்ம ஹீரோ பொழைச்சி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. சோ கத்தியால குத்துத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஸ்டெஃபியும் அவங்க வருத்தப்படுறாங்க. தனக்காக அவன் ஏன் தேவையில்லாத கத்தி குத்துலாம் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல பயங்கரமா எமோஷனல் ஆக ஸ்டெஃபி அவங்க அண்ணனை பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நீலாம் ஒரு அண்ணனா, சோ இதுக்கப்புறம் இந்த நகையை நம்ம வச்சுட்டு இருந்து ஒன்னும் பண்ண போறது இல்ல, அவர்கிட்ட இந்த நகையை ஒப்படைச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃபி அந்த நகையை எடுத்துட்டு அவரை பாக்குறதுக்காக அங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல நம்ம மரியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சோ எனக்கு போட்ட நகை என்ன கேட்காத நீ எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அடிக்க, என்னை விட உனக்கு நகை தான் வேணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃபியும் கேட்கறாங்க. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா எங்க அண்ணன் சொன்னதால தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சோ நகைக்காக தான் என்ன நீ கல்யாணமே பண்ணிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்களும் அந்த நகையை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் நகையை வாங்கறதுக்கு மரியாதை கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினி ஸ்டெஃபி அந்த நகையை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்றாங்க. இது உன்னுடைய நகை, உங்ககிட்ட தான் இருக்கணும், சோ இதுக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து அந்த நகையை எடுத்துட்டு நம்ம ஹீரோ கூட கடைசியா வந்துடுறாங்க. சோ அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, நகை இருந்தாதான் உன் வாழ்க்கையை வாழ முடியும்னு சொன்னேன், ஆனா இப்போ உங்ககிட்ட நகை இல்ல, நீ எப்படி வாழ போற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிட்ட கேட்க, நம்ம ஹீரோயினியும் ஹீரோவை பார்த்து நான் தான் இங்க வாழ போறதே இல்லையே, அதை பத்தி உனக்கு என்ன கவலை அப்படி சொல்லி கேக்குறாங்க. சோ அதுக்கு நீ இங்க இருந்து உடனே கிளம்பணும், ஏன் கூட வந்துரு அப்படி சொல்றாரு நம்ம ஹீரோவும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெஃபியும் அஜயும் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இதோட இந்த கதையும் முடியுது.